அண்ணாமலையை மீண்டும் மாநில தலைவராக்க கூடாது என பாஜக சீனியர்கள் போர்க்கொடி தூக்கி வருகிறார்களாம். அந்த பதவி எங்களுக்கு வேண்டும் என்பதில் சிலர் ரேஸில் இருப்பதாக கூறப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு அண்ணாமலையின் கைகளுக்கு பாஜக மாநில தலைவர் பதவி வந்து சேர்ந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக ஆளும் திமுகவிற்கு கொடைச்சலை அண்ணாமலை கொடுத்து வந்தாலும் தேர்தல் களத்தில் அது பெரிய அளவில் ஈடுபடவில்லை. அதுவும் அண்ணாமலை வந்த பிறகு சீனியர்களை ஓரங்கட்டுவதாக தமிழிசை, பொன் ராதாகிருஷ்ணன், எல் முருகன் உள்ளிட்டோர் ஆரம்பத்தில் இருந்தே கடுப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழிசை அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படையாகவே காட்டி வந்தார். இந்த நிலையில்தான் அண்ணாமலையின் தலைவர் பதவி கடந்த ஜூலை மாதத்துடன் முடிவடைந்தது. இதனால் மீண்டும் அண்ணாமலையே தலைவராவாரா இல்லை வேறு யாருக்கும் தலைவர் பதவி வழங்கப்படுமா என்று கேள்வி எழுந்துள்ளது. இச்சூழலில்தான் மாநில தலைவர் குறித்து கமலாலயத்தில் கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி விவாதம் நடந்ததாக கூறப்படுகிறது. இதில் கட்சியின் மேலிட பொறுப்பாளரான அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, முன்னாள் கர்நாடக மாநில பாஜக தலைவர் நளின்குமார் கடீல், தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், வி.பி. துரைசாமி, ஏ.பி. முருகானந்தம் என சீனியர்கள் பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டார்களாம். அதில் மாநில தலைவராக அண்ணாமலையை மீண்டும் கொண்டுவர நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என சிலர் பேசியதாகவும், உடனே தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், அரவிந்த் மேனன் போன்றவர்கள் டென்ஷன் ஆகிவிட்டனராம். கட்சியோட அடிமட்ட தேர்தலையே இன்னும் நாம முழுசா நடத்தி முடிக்கல, அதுக்குள்ள மாநில தலைவர் தேர்தலை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? தலைமை யார் பெயர் சொல்கிறதோ அவரையே மாநில தலைவராக தேர்ந்தெடுக்க போறோம், அதுக்குள்ள இங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடாதீங்க என கடுகடுத்ததாக சொல்லப்படுகிறது. அமைதியாக இருந்த அண்ணாமலை முதல்ல மண்டல் தலைவர் தேர்தலை நடத்தி முடிப்போம், யார் யாருக்கு உரிய அங்கீகாரம் தர வேண்டும் என்பதை டெல்லி தலைமை பார்த்து கொள்ளும் என்று பேசி கூட்டத்தை முடித்தாராம். ஆனால் தேசிய தலைமை அண்ணாமலைக்குத்தான் டிக் அடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் சொல்கின்றனர். முன்பு போல டெல்லியில் செல்வாக்குடன் அண்ணாமலை இல்லை என்ற பேச்சும் இருக்கிறது. பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு ஒரு முறை கூட அவரை நேரில் சந்தித்து அண்ணாமலை பேசவில்லை. அண்ணாமலைக்கு நெருக்கமான தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் கூட முன்பு போல அவருடன் நெருக்கமாக இல்லை என சொல்கின்றனர். அண்ணாமலைக்கும் டெல்லிக்கும் இடையே விழுந்த விரிசலை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு மீண்டும் மாநில தலைவராக தமிழிசை கடுமையாக முயற்சிப்பதாக சொல்கின்றனர். நயினார் நாகேந்திரன், கருப்பு முருகானந்தம், வினோஜ் பி. செல்வம், வானதி சீனிவாசன் போன்ற சீனியர்களும் தலைவர் பதவிக்கான ரேஸில் இருக்கின்றனர். மண்டல் தலைவர், மாவட்ட தலைவர் பதவிகள் இம்மாதம் இறுதியாகிவிடும். ஜனவரி மத்தியில்தான் பாஜகவின் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. இதனால் அண்ணாமலை மீண்டும் தலைவராவாரா இல்லையா என்று அண்ணாமலை ஆதரவாளர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். மறுபுறம் அண்ணாமலை மீண்டும் தலைவரானால் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது சிக்கல் ஏற்படும் என்றும், அவர் தலைவராவதை பாஜக சீனியர் தலைவர்கள் பலரும் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது.